எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டிவைசஸ் அண்ட் நெட்வொர்க் டிவைசஸ்ல நெக்ஸ்ட் பார்ட் ஆன வீடியோ தான் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ போனதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு சில ஹார்ட்வேர் டிவைசஸ் பத்தி. அதை பார்க்கல, மதர் போர்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கல அப்படின்னா வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இப்ப இந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்ல ஸ்டோரேஜ் டிவைசஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல ரேம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ரேம் அப்படிங்கிறது அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத ஒரு வோலடைல் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வோலடைல் மெமரி அப்படின்னா டெம்பரரி மெமரின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெம்பரரி மெமரினா என்னன்னா, இப்ப டெம்பரரியா இப்ப சிஸ்டம் ஆன்ல இருக்கும் போது அதுல ஒரு டேட்டாஸ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அந்த டேட்டா எல்லாமே பவர் ஆஃப் ஆயிருச்சுன்னா ரேம்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே அழிஞ்சிரும். அதுதான் டெம்பரரி டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக ரேமோடைய அக்சஸ் எப்படி இருக்கும் ரேம்ங்கிறது, ஏன்னா நம்ம எந்த ஒரு டிவைசஸ் மொபைல் போனா இருக்கட்டும், இல்ல லேப்டாப்பா இருக்கட்டும், டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், எது வாங்கினாலும் நம்ம எதை பார்த்து வாங்குவோம் அப்படின்னா ரேம் வந்து எவ்வளவு சைஸ் இருக்கு, 8 GB ரேம் இருக்கா, 16 GB ரேம் இருக்கான்னு சொல்லி சைஸை பார்த்து வாங்குவோம். பிகாஸ் அப்பதான் நமக்கு ரேமோட சைஸ் கூடனாதான் நமக்கு ஸ்பீடா அக்சஸ் ஆகும் அப்படிங்கிற. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப CPU இங்க இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இதுக்கு ரெண்டுக்கு இன்பிட்வீன்ல ரேம் இருக்கும். அப்ப ரேம் நீங்க 16 GB ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்க CPU ஆன் பண்றீங்க, அதாவது உங்க சிஸ்டம் வச்சுக்கோங்க, இதை ஆன் பண்றீங்க. ஆன் பண்ண உடனே ஒரு டேட்டாவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அது ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இங்க லொகேட் ஆகும். எங்க லொகேட் ஆகும்? ஐ மீன் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ரேமுக்கு லோட் ஆயிரும். இப்ப இந்த ரேம்ல இருந்து நமக்கு லோட் ஆகி வரும். இது ஃபர்ஸ்ட் டைம் அக்சஸ். இப்ப செகண்ட் டைம் அதே அப்ளிகேஷன் தான் நீங்க திரும்ப அக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா டைரக்டா எங்க இருந்து வரும் அப்படின்னா ரேம்ல இருந்தே வந்துடும். ஏன்னா ரேம்ல வந்து டெம்பரரியா இருக்கும். ஒன்ஸ் நீங்க உங்க சிஸ்டம் ஷட் டவுன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரேம்ல இருக்கக்கூடிய எல்லாமே எரேஸ் ஆயிரும். இது எல்லாமே டெம்பரரி டேட்டாஸ். சோ இப்ப இந்த ரேம்ல இருக்கக்கூடிய எல்லாமே எரேஸ் ஆகி அது பேக் டு எங்க போயிடும் அப்படின்னா பேக் டு ஹார்ட் டிஸ்க்கு போயிடும். இந்த பேக் டு ஹார்ட் டிஸ்க் போறது ப்ராப்பரா ஷட் டவுன் ஆகும் போது நடக்கும். சப்போஸ் திடீர்னு பவர் கட்லயோ இல்ல திடீர்னு பவர் ஃபெயிலியர்ல உங்க சிஸ்டம் சடனா ஃபோர்ஸ் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆகாம இருந்திருக்கும். சோ அந்த டேட்டாஸ் எல்லாமே அப்படியே கிராஷ் ஆயிடும். சோ இதுதான் ப்ராசஸ். சோ அப்ப ரேம் உடைய பர்பஸ் இதுதான். இதனாலதான் அதை வோலடைல் மெமரின்னு சொல்லுவாங்க. டெம்பரரி மெமரின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பவர் ஆஃப் ஆனா அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எரேஸ் ஆயிடும். அதே மாதிரி இது ரீட் ஆர் ரைட் மெமரி, போத் ரீட் ஆபரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரைட் ஆபரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து ஒரு டைரக்ட் அக்சஸ் மெமரி டிவைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல டைப்ஸ் இருக்கு. ரெண்டு டைப் என்ன அப்படின்னா SRAM அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு DRAM அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. SRAM அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் ரேம். இதுல இந்த ஸ்டோரேஜ் எலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக் ரேம்ல வந்து பிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுவாங்க. டைனமிக் ரேம்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கெப்பாசிட்டர்ஸும் டிரான்சிஸ்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. டைனமிக் ரேம்ல DRAM அப்படிங்கறதுல சொல்லுவாங்க. இது SRAM ஸ்டாட்டிக் ரேம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அட் த சேம் டைம் காஸ்ட் வைஸ்ல பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது பொதுவாக எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா CPUல கேட்சுக்காக யூஸ் பண்ணுவாங்க. CPUல கேட்ச் மெமரி, அந்த கேட்ச் மெமரி பர்பஸ்க்கு இந்த SRAM அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. கேட்ச்ல L1 கேட்ச், L2 கேட்ச், L3 கேட்ச், இந்த மாதிரியான கேட்ச் டைப்ஸ்ல எல்லாமே ஸ்டாட்டிக் ரேம் தான் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் இந்த ஸ்டாட்டிக் ரேம் வந்து பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும் when comparing to டைனமிக் ரேம். அட் த சேம் டைம் டைனமிக் ரேம் வந்து ஃபாஸ்ட் ஸ்பீட் வைஸ்ல பார்க்கும்போது SRAM ஓட ஸ்லோவரா இருக்கும். சோ கேட்ச் மெமரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரேம் என்னன்னு கேட்டாங்கன்னா SRAM னு சொல்லணும். இது ஒரு கொஸ்டினா கூட உங்களுக்கு வரலாம். அட் த சேம் டைம் DRAM வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். இந்த DRAM தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது. நம்ம லேப்டாப்ல இருக்கக்கூடிய நார்மல் ரேமோடைய இதுதான் DRAM, டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெயின் மெமரியா செயல்படும். இது வந்து பவர் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். இந்த ரேமுக்கு வந்து பவர் அதிகமா தேவைப்படும். இதே யூசர் நீங்க ஒரு லேப்டாப்போ இல்ல டெஸ்க்டாப்போ இல்ல பிசியோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பர்பசஸ். இந்த SRAM வந்து எதுல இருக்கும்னா CPUல எந்த ஒரு CPU இருந்தாலும் அதுல கேட்ச் மெமரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கேட்ச் மெமரிக்கு யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த SRAM அப்படிங்கிறது. சோ அடுத்து SDRAM அப்படிங்கிறது சின்க்ரனஸ் டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த DDRல நிறைய டைப் இருக்கும். DDR அப்படிங்கிறது என்னதுன்னா டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டபுள் டேட்டா ரேட்னா டேட்டாவோட ரேட் வந்து ஒவ்வொரு கிளாக் சைக்கிளுக்கு ட்வைஸா நமக்கு அப்டேட் டபுள் ஆகும். சோ அததான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ட்வைஸ் ஆகும். சோ அததான் இங்க DDR அப்படிங்கறதுல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க.
இதுல ரீட் ஆர் ரைட் மெமரி அப்படிங்கிறது ரெண்டுமே இதுலயும் பண்ணிக்கலாம். ரீட் ஆபரேஷனும் பண்ணிக்கலாம், ரைட் ஆபரேஷனும் பண்ணிக்கலாம். இதுவும் டைரக்ட் அக்சஸ். இந்த SD ரேம்ல இந்த DDR டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா. இந்த DDR டெக்னாலஜிஸ்ல நிறைய டைப் இருக்கு. DDR1, DDR2, DDR3 அண்ட் DDR4, DDR5 வரைக்கும் இருக்கு. DDR1 வந்து நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், பேசிக்கான ஒரு வெர்ஷன். DDR2 எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீஃபெட்சோட சைஸ் வந்து 4 பிட்ஸ் இருக்கும் போது யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ப்ரீஃபெட்சோட சைஸ் 8 பிட் இல்ல லோ பவர் அப்படின்னா அது DDR3. DDR4 தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹை ஸ்பீடா இருக்கும். when comparing to DDR1, DDR2, DDR3, DDR4 ஹை ஸ்பீடா இருக்கும். சோ ஹை ஸ்பீட் நமக்கு வேணும்னு நினைக்கும் போது நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா DDR4 யூஸ் பண்ணிக்கலாம். DDR5 வந்து 16 பிட்ஸ், அதோட சைஸ் வந்து 16 பிட். இன்னும் ஹை ஸ்பீடா தேவைப்படுது, அதாவது அப் டு 6400 MTS மெகா டிரான்ஸ்பர் பெர் செகண்ட். சோ அப்ப இது தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா DDR5 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல ரேம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரோம், ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரோம் மெமரி என்னதுன்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால ரீட் ஆபரேஷன், அதாவது இதுல நம்மளால ரைட் பண்ண முடியாது. எந்த ஒரு ப்ராசஸ் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்மளால எடிட்டோ இல்ல அதை நம்ம அழிச்சு ஒரு யூசர் அதை வந்து ரைட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அது பண்ண முடியாது இந்த ரோம்ல. சோ இது வந்து ஒரு நான் வாலடைல் மெமரின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஈவன் பவர் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் கூட நமக்கு அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே அழியாது, அது அப்படியே ஸ்டோரா இருக்கும், பிக்ஸ்டா இருக்கும். சோ இது ஒரு ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரோம்ல என்ன இருக்கும் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் லோடருக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பூட்ஸ்ட்ராப் லோடர்னா என்னன்னா இப்போ ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகி வருது பாத்தீங்களா, அந்த லோட் ஆகி வர்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரோம்ல தான் இருக்கும். இந்த ரோம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ரோம் அப்படிங்கிறது என்னதுன்னா மாஸ்க்டு ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன மாஸ்க்டு ரோம் அப்படின்னா என்னன்னா இந்த மேனுஃபேக்சர் பண்ணும் போதே இந்த ரோம் டிவைஸ மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அதுக்குள்ள என்ன பர்பஸ் இருக்கணும்னு ஹார்ட்வேர்டா சொல்லிடுவாங்க. அதுதான் மாஸ்க்டு ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் உங்களால நீங்க எந்த சேஞ்சஸுமே நீங்க பண்ண முடியாது. மேனுஃபேக்சரால மட்டும்தான் அதை கை வச்சு எதனால பண்ண முடியும். சோ ஐ மீன் மேனுஃபேக்சரால மட்டும்தான் அதுல எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ண முடியும். இன்னொரு டைப் என்னதுன்னா ப்ரோக்ராமபிள் ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரோக்ராமபிள் ரோம் அப்படின்னா இதுல ஒரே ஒரு வாட்டி தான் உங்களால ப்ரோக்ராமை இன்கார்பரேட் பண்ண முடியும் இந்த டிவைஸ்ல. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோம்ல வந்து ப்ரோக்ராமபிள் ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு EEPROM அப்படிங்கிறது என்னதுன்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம்னா நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரோம்ல இருந்து டேட்டாவை அழிச்சுக்கலாம். நீங்க ஒரே ஒரு வாட்டி உங்களால அழிச்சுக்க முடியும். எதை வச்சு அழிச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ராங் அல்ட்ரா வயலட் லைட்டை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது ரோம்குள்ள இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்மளால எரேஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் EEPROM அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்னு EEPROM அப்படிங்கிறது என்னன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலா திரும்ப ரீப்ரோகிராம் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அழிச்சிட்டு திரும்ப நம்மளால ரீப்ரோகிராம் பண்ணிக்க முடியும். அததான் EEPROM அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஷ் மெமரி, இந்த பிளாஷ் மெமரி கான்செப்ட் பொதுவா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா USB டிரைவ்லயும் SSD-லயும் யூஸ் பண்ணுவாங்க. USB டிரைவ்ஸ்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். உங்க பென்டிரைவ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம USB போர்ட்ல கனெக்ட் பண்ற இடத்துல அந்த போர்ட் USB போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த போர்ட்ல ஒரு காப்பர் மெட்டல் மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ அந்த இதெல்லாம் வந்து அததான் பிளாஷ் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிளாஷ் மெமரி டெக்னாலஜி எதுல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா USB டிரைவ்லயும் SSD-லயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ RAM and then ROM பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஹார்ட்வேர் டிவைஸ், ஐ மீன் ஸ்டோரேஜ் டிவைஸ் என்னது அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், HDD. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப வர்றதுல ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இப்ப நமக்கு வர்றதே கிடையாது. ஆக்சுவலா அதுக்கு பதிலாக என்ன டெக்னாலஜி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா SSD அப்படின்னா இப்ப எல்லாருமே புதுசா லேப்டாப் வாங்குறீங்க இல்ல புதுசா நீங்க ஒரு டெஸ்க்டாப் எடுக்கிறீங்கனாலுமே மோர் ஓவர் எல்லாமே இப்ப வர்றது SSD-ல தான் வருது. ஹார்ட் டிஸ்க் இப்ப வர்றது கிடையாது. ஹார்ட் டிஸ்க் வந்து ட்ரெடிஷனல் ஸ்டோரேஜ் டிவைஸ் கூட வச்சுக்கலாம் நீங்க. சோ ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு சொல்லுவாங்க. இங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா மேக்னெட்டிக் டேப் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இதை வந்து ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ், அதாவது பெர்மனண்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஒன் ஆஃப் தி செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் என்னதுன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இதுல இந்த ஹார்ட் டிஸ்க்ல அது எப்படி டேட்டா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் லேயர் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் லேயர் தான் என்னதுன்னா பிளாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிளாட்டர் தான் என்னதுன்னா சர்க்குலர் டிஸ்க். இதுதான் என்னதுன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியலால கோட்டடான ஒரு சர்க்குலர் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட ஸ்பீட் வந்து 7200 இருக்கும். அண்ட் தென் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக்ஸ் இந்த பிங்க் கலர்ல மார்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் என்னதுன்னா ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா டேட்டாஸ் எல்லாம் இங்கதான் ஸ்டோர் ஆகும்.
சோ அப்ப இந்த செக்டார் அப்படிங்கிறது அந்த ட்ராக்குக்குள்ள வரக்கூடிய ஒரு சப் டிவிஷன் தான் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 minute. சோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா அந்த ட்ராக்ஸ் அப்படிங்கிறது இந்த பிங்க் கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்க. இதுதான் ட்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ட்ராக்ல தான் ஆக்சுவலா வந்து டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஆக்சுவலா இது ஒரு ட்ராக்கா இந்த பிங்க் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ட்ராக்ஸ் ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்ல இருக்குது, அதெல்லாம் ட்ராக். அதுக்கப்புறம் செக்டார் அப்படிங்கிறது சாரி செக்டார் அப்படிங்கிறது அந்த ட்ராக்கோடைய சப்டிவிஷன். இந்த செக்டார்ஸ் இப்ப இந்த ப்ளூ கலர்ல மார்க் ஆகி போகுது பாத்தீங்களா, அதுதான் டிஸ்க் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சப்டிவிஷன் ஆஃப் ட்ராக்னா இப்ப இந்த பர்டிகுலர் பார்ட், இந்த ட்ராக்ல இந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிங்க் கம்ப்ளீட்டா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ராக்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன பகுதியை வந்து செக்டார்னு சொல்லுவாங்க. சோ அதுலதான் வந்து என்னன்னா அதுல பிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த ட்ராக்ல தான் வந்து நம்மளோட டேட்டா எல்லாமே அங்கதான் ரெக்கார்ட் ஆகும். சோ ட்ராக் செக்டார் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ட்ராக்கும் செக்டாரும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்தை தான் ட்ராக் செக்டார், அந்த பர்டிகுலர் ட்ராக்கோடைய செக்டார் அது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்ப அதே மாதிரி இதுல வந்து கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளஸ்டர்னா என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் செக்டார்ஸ், ஒரு மோர் தென் ஒன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டார், இந்த 3 செக்டாரையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா குரூப் பண்ணி சிங்கிள் யூனிட்டா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா அதான் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆக்சுவேட்டர் ஆர்ம் அப்படிங்கிறது. இந்த ஆக்சுவேட்டர் ஆர்ம்ங்கிறது இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆக்சுவேட்டர் ஆர்ம். இந்த ஆக்சுவேட்டர் ஆர்ம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹெட் வந்து ஹெட்ங்கிறது இப்ப கரண்டா டிஸ்க் எந்த இடத்துல இருக்கு, அதோட லொகேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றது ஹெட். இந்த ஹெட்ட மூவ்மெண்ட் பண்றதுக்கு தான் இந்த ஆக்சுவேட்டர் ஆர்ம் வந்து யூஸ் ஆகும். ஹெட்டோட லொகேஷனை, அதாவது ரீட் ரைட் ஹெட்ட வந்து மூவ் பண்றதுக்கு தான் இந்த ஆக்சுவேட்டர் இந்த ஆக்சுவேட்டர் ஆர்ம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்கோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஒரு ஹார்ட் டிஸ்க்ல டிஸ்க் இப்படித்தான் இருக்கும். அந்த டிஸ்க் வந்து என்ன மெட்டீரியல் ஆஃப் மேடப்னா மேக்னெட்டிக் டேப்ல மேடப்பா இருக்கும். சோ இதுல வந்து இது நிறைய அட்வான்டேஜஸ் வந்த புதுசுல இருந்தாலும் இதுல என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இதோடைய ஸ்பீடு வந்து அவ்வளவு ஃபாஸ்டா இருக்காது. சோ லெஸ் ஸ்பீடு தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இத்தனை ஒரு டேட்டாவை நீங்க இது பண்ணணும்னா இத்தனை ட்ராக் செக்டார்ஸ் எல்லாத்தையும் அதை அக்சஸ் பண்ணி நமக்கு டேட்டாவை எடுத்து கொடுக்கணும். சோ இதோட ரன்னிங் ஸ்பீடு, அதை ஸ்பின்னிங், அதாவது டிஸ்க் ஸ்பின்னிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுதான் SSD வெர்சஸ் NVMe அப்படிங்கிறது. இப்ப வரக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தான் இது. இப்ப வரல எல்லா லேட்டஸ்ட் லேப்டாப்ஸ்லயும் சரி, டெஸ்க்டாப்லயும் சரி, இப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைஸ் என்னது அப்படின்னா SSD தான் யூஸ் பண்றாங்க. NVMe இஸ் நாட் அ ஸ்டோரேஜ் டிவைஸ். அது ஏன்ங்கிறது நான் இப்ப சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். SSD அப்படிங்கிறது என்னன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ். இது வந்து கம்பேரிங் டு ஹார்ட்வேர், கம்பேரிங் டு ஹார்ட் டிஸ்க், SSD வந்து ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு இருக்கும். SSD யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். சரியா, ஸ்டோரேஜ் டிவைஸ். ஏன் அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்ல என்ன பார்த்தோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கன்னா மேக்னெட்டிக் டேப் யூஸ் பண்றாங்க. ஆனா ஸ்டோரேஜ் டிவைஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஐ மீன் SSDல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிளாஷ் மெமரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபிளாஷ் மெமரி, இதனாலதான் இது வந்து ஃபாஸ்டா இருக்கு. ஃபிளாஷ் மெமரி அப்படின்னா என்னதுன்னா NAND சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. NAND சிப்ஸ் யூஸ் பண்றதுனால ரொம்ப ஃபாஸ்டா அதால எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அதே மாதிரி ஏன்னா இது வந்து மூவிங் பார்ட்ஸ் எதுவும் கிடையாது. எப்படின்னா இப்ப நம்ம ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற மாதிரி இத்தனை ஒரு டிஸ்க் ஃபார்ம்ல இருந்து அந்த டிஸ்க் இத்தனை மூவிங் பார்ட்ஸ் எல்லாம் போகாது. அந்த மூவிங் பார்ட்ஸ் வந்து SSDல கிடையாது. அதே மாதிரி இந்த SSD வந்து என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னா SATA இன்டர்ஃபேஸ் அல்லது PCIe இன்டர்ஃபேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும். ஆனா ஹார்ட் டிஸ்க் வந்து ஒன்லி SATA மட்டும்தான். SATA கேபிள்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த கேபிள் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கறது தான் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. சோ இது வந்து SATA ஆர் PCIe, இந்த ரெண்டு மெத்தடாலஜில எதுனாலும் இது பண்ணிக்கும். பூட் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். இப்போ OS எல்லாம் லோட் ஆகி வருதுன்னா ரொம்ப ஃபாஸ்டா லோட் ஆகி வந்துடும். ஆனா ஹார்ட் டிஸ்க் அப்படி கிடையாது, இட் டேக்ஸ் சம் டைம். ஆனா SSD வந்து வேகமா லோட் ஆகி வந்துடும். அப்போ அதே மாதிரி இதோட டேட்டா டிரான்ஸ்பர் வந்து எப்படி இருக்கும்னா சீரியல் டிரான்ஸ்பரா இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், சீரியல் டிரான்ஸ்பரா இருக்கும். இதுல வந்து ஜென்ரலா இது என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா ஆபீஸ் ஒர்க், வெப் ப்ரௌசிங், இதுக்கெல்லாம் வந்து இந்த SSD தான் ப்ரிஃபரபிளா இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவே NVMe அப்படிங்கிறது இந்த SSDயோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான். அதாவது இது வந்து NVMeங்கிறது நான் வாலடைல் மெமரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹார்ட் டிஸ்க், அதாவது ஸ்டோரேஜ் டிவைஸ் கிடையாது. இது ஒரு கம்யூனிகேஷன் புரோட்டோகால். அதாவது இந்த SSD, இந்த நார்மலா SSD எல்லாம் SATA SSD தான் வருது. சோ அந்த SATA SSDல வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த ஸ்பீடை இன்னும் பூஸ்ட் அப் பண்றதுக்காக தான் இந்த NVMe அப்படிங்கிற இந்த ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன் புரோட்டோகாலை யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த NVMe என்ன பண்ணும் அப்படின்னா
என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்னா PCIe தான் யூஸ் பண்ணும். இது வந்து டைரக்ட் அக்சஸிங் இன்டர்ஃபேஸ். சோ அதனாலதான் இது ரொம்ப ஸ்பீடா இருக்கு. PCIe அப்படிங்கிறது என்னன்னா பெரிஃபரல் காம்பனன்ட் இன்டர்கனெக்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இன்டர்ஃபேஸை மட்டும் தான் NVMe யூஸ் பண்ணும். அது SATAவை யூஸ் பண்ணாது. சோ அதனால என்ன அப்படின்னா இது ரொம்ப ஸ்பீடா இருக்கு. சோ அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், NVMe is not a storage device. It is a communication protocol, high speed communication protocol, which is used for SSD to improve the speed of the SSD. இதுதான் NVMe யோட அர்த்தம். இந்த ரெண்டுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வட்டம் கண்டிப்பா நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஸ்டோரேஜ் டிவைஸ் இதுதான், SSD தான். அப்ப அந்த SSD-யையும் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி NVMe பத்தி தான் கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரியா? இதுல வந்து ஹை ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதே மாதிரி டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து பேரலா இருக்கும். அதுதான் இதுல பெரிய பிளஸ். அதனாலதான் ரொம்ப ஃபாஸ்டா பூஸ்ட் அப் பண்ணும். இது மெயின்லி வந்து 4K வீடியோ எடிட்டிங் இல்ல AI and ML டெக்னிக்ஸ் யூஸ் பண்றதுக்கு, ஆர்எஸ் கேமிங் பர்பஸுக்கு, இந்த மாதிரியான பர்பஸுக்குலாம் NVMe இஸ் a குட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இப்ப இதுல நம்ம இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி SSD இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இப்ப ஹார்ட் டிஸ்க் நம்ம பார்த்தோம் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்ப SSD-ல என்ன இருக்கும்? இப்படிதான் ஒரு SSD இருக்கும். இது வந்து டாப் கவர், இது வந்து பாட்டம் கவர். நடுவுல இந்த கிரீன் கலர் போர்டுல நிறைய, இங்க நடுவுல பாத்தீங்கன்னா நிறைய சிப்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து NAND சிப்ஸ். இதுதான் ஃபிளாஷ் மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த NAND வந்து போத் ஃப்ரண்ட்லயும் இருக்கும் பேக்லயும் இருக்கும். இந்த போர்டை திருப்பி பாத்தீங்கன்னா அந்த பின்னாடியுமே இந்த மெமரிஸ் இருக்கும். சோ இந்த NAND மெமரியில தான் வந்து நமக்கு டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகி நமக்கு டைரக்டா நமக்கு வரும். டிஸ்க் அந்த மூவிங் பார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இதுல ஸ்டோர் ஆயிருக்கும், இதுல இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு வரதுனால நமக்கு ஃபாஸ்டா அக்சஸ் ஆகி வருது. அண்ட் தென் மெயின் வந்து இதுல கேட்ச் சிப் இருக்கும், கண்ட்ரோலர் சிப், இன்டர்ஃபேஸ் கனெக்டர். எந்த இன்டர்ஃபேஸ் கனெக்டர் யூஸ் பண்றீங்க, SATAவா PCIe-யா அப்படிங்கிறது. சோ இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் NAND ஃபிளாஷ் மெமரி. இந்த NAND ஃபிளாஷ் மெமரி அப்படிங்கிறது தான் எதுனா ஆக்சுவலா இங்க இருக்கு பாருங்க, இந்த 8 சிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் NAND ஃபிளாஷ் மெமரி. இது ஒரு நான் வாலடைல், அதாவது ஆக்சுவலா டேட்டா வந்து பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஈவன் பவர் ஆஃப்க்கு அப்புறம் கூட என்ன இருக்கும் அப்படின்னா இது ப்ராப்பரா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் கேட்கலாம், NAND ஃபிளாஷ் மெமரி இஸ் வாலடைல் மெமரி ஆர் நான் வாலடைல் கேட்கலாம். அப்ப கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா இட்ஸ் a நான் வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா? SSD கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்னதுன்னா இதுதான் பிரெயின் ஆஃப் தி SSD. இந்த கண்ட்ரோலர் சிப் ஒன்னு இருக்கும், இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மொத்த SSD கண்ட்ரோல் பண்றது இந்த சிப் தான் கண்ட்ரோல் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது இந்த கண்ட்ரோலர் சிப்போட வேலை, SSD கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேட்ச் சிப் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா நீங்க எந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை NAND ஃபிளாஷ் மெமரியில வைக்காது. அதை எதுல வச்சுக்கோ அப்படின்னா கேட்ச் மெமரியில வச்சுக்கும். அப்ப உங்களுக்கு அடுத்த டைம் லோட் பண்ணி கொடுக்கும்போது இந்த கேட்ச் மெமரியில இருந்து லோட் பண்ணி கொடுக்கும். நீங்க அடிக்கடி எந்த டேட்டாவை அக்சஸ் பண்றீங்களோ அதை கேட்ச் மெமரியில போட்டு கேட்ச் சிப்ல வச்சுக்கோ, அந்த கேட்ச் சிப்ல இருந்து நமக்கு லோட் பண்ணி கொடுக்கும். அதனால இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் என்ன? இன்டர்ஃபேஸ்னா கனெக்டர். அதாவது இந்த SSD-ய மதர் போர்டோட கனெக்ட் பண்றதுக்கு என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஒன்னு SATA இன்டர்ஃபேஸ் இல்லன்னா PCIe இன்டர்ஃபேஸ். இதுதான் ஆக்சுவலா SSD-ல இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ். இப்ப இத வச்சு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல பாருங்க, ஒரு டிஸ்க் இங்க இருந்து மூவ் பண்றதுக்கு ஒரு ஆர்ம் தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு டேட்டாவும் இங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா இந்த டிஸ்க் மூவிங்ல தான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு டைம் டேக் ஆகும். ஆனா இங்க அப்படி கிடையாது. எல்லாமே எதுல ஸ்டோர் ஆயிருக்கும், இந்த NAND ஃபிளாஷ் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். சோ டைரக்டா போய் அக்சஸ் பண்ணிட்டு வந்துடும். அதனாலதான் கம்பேரிங் டு ஹார்ட் டிஸ்க் SSD வந்து ஸ்பீடா இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். சரியா? சோ அப்ப இந்த வீடியோ செஷன்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஸ்டோரேஜ் டிவைசஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். சரியா? அடுத்த பார்ட்ல இன்புட் பார் அவுட்புட் டிவைஸ்ல பிரிண்டர்ஸ் பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா பிரிண்டர்ஸ் பத்தி தான் அதிகமா வர வாய்ப்புகள் இருக்கும். மத்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பத்தி நமக்கு தெரியும், மவுஸ், கீபோர்டு, இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ பிரிண்டர்ஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து அவங்க கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சோ அதனால நம்ம அந்த டாபிக்கை போக்கஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.